எவ்ரிவன், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கெல்லாம் ஷாப்பிங் போகிறோம், என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஷாப் வித் மீ. அப்படியே போகிற வழியில் அவங்க நிறைய காய்கறிலாம் விளைவிச்சிருந்தாங்க. ஸோ விவசாயம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கிற வியூ எல்லாம் கூட செம்மையாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக நான் அன்றைக்கி ஷாப்பிங் போகும்போது ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப மழையும் இல்லை. ஸோ கிளைமேட் நல்லா க்ளவுடியாக நல்லா இருந்தது. அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப அழகாக இருந்தது, அங்கே வியூஸ்லாம். ஸோ அதை தான் கொஞ்சம் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஷாப்பிங்க்கு போகலாம். இங்கே நான் இஞ்சி வாங்கினேன். இஞ்சி இங்கே ஜப்பானில் ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இவ்வளோ நீட்டாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஜஸ்ட் ஒன் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பீன்ஸ் ஸ்ப்ரவுட். இது கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு மேங்கோ ஜூஸ் எடுத்தேன். அப்புறம் நான் நெய் இருக்கான்னு பார்த்தேன். நெய் இல்லைங்க, அங்கே கிடைக்கல நெய் ஜப்பானில். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரோசனில் வச்சுருந்தாங்க. ஸோ எதனா வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஒன்றும் வாங்கலை நான் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ். ஜஸ்ட்டு பார்க்குறதோட வச்சுட்டு வந்துட்டேன் நான். எல்லா வெஜிடபிள்ஸும் இருந்தது அங்கே ஃப்ரோசனில். அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் ஒன்று வாங்கினேன். இங்கே ஜப்பானில் கொஞ்சம் இந்தியன் க்ராசரிஸ் கூட நம்மளுக்கு கிடைக்குங்க. அதாவது இந்த பரோட்டா, இந்த சப்பாத்தி அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரோசனில் கிடைக்கும். அப்புறம் இது பிக் பீன் ஃப்ரை மாதிரி இருந்தது. அதில் ஆயில் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதை நான் டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் நம்ம இந்த ஃப்ரை பண்ண தானிய வகை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது, கிறிஸ்பியாக. அப்புறம் இது என்னடா கொழுக்கட்டை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் இது எல்லாமே ஃப்ரோசன். அப்புறம் இது நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படி அங்கே போட்டிருந்தாங்க. அது எப்படி பண்ணுறதுனே பாதி எனக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஆயில் டீப் ஃப்ரையில் வேணான்னு சொல்லிட்டு நான் அது வாங்கலைங்க. அதுக்கப்புறம் இங்கே சப்பாத்தி இருந்தது. அப்புறம் பரோட்டா கூட இருந்தது. இந்த பரோட்டா 5 இருந்தது இந்த பேக்கெட்டில். இது அரௌண்டு 200 அந்த ரேஞ்சில் வந்தது. நம்ம இந்தியன் காசுக்கு ஒரு 110 அந்த அமௌண்ட்டுக்கு வரும். ஆனால் நான் வாங்கலை. சரி, செய்கிறதா இருந்தால் ரூம்லேயே செஞ்சுக்கலாம், இதுக்கு ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஹெல்த்தியும் இல்லை. அதனால் நான் வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த பம்ப்கின் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மிக்ஸ் ஒன்று இருந்தது. அது ஒன்று அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பில் போட்டுட்டேன். இது நெக்ஸ்ட்டு ஷாப்பு, அதாவது வெஜிடபிள் ஷாப்புக்கு வந்திருந்தேன். இங்கே பம்ப்கின் வாங்கினேன். இங்கே பம்ப்கின்ஸ்லாம் இந்த மாதிரி தாங்க ஸ்லைஸ் போட்டு சேல் பண்ணுவாங்க. இந்தியாவில் தான் பெரிய பம்ப்கின்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, முழுசாக. ஸோ இங்கே அப்படி தான் இருக்கும். அப்புறம் இது மஷ்ரூம். நான் இந்த மஷ்ரூமை இங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்துருக்கேன். இந்தியாவிலலாம் நான் பார்க்கலங்க. நான் எப்படி இருக்கணும்னு தெரியாது. சரி, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வாங்கினேன். அப்புறம் சீ ஃபுட் செக்ஷன் போயிருந்தேன். அங்கே சீ ஃபுட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. இங்கே எப்படின்னா ஜப்பானில் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரெடி டு யூஸ் அப்படின்ற மெத்தடில் வச்சுருப்பாங்க. நம்ம வாங்கி ஒன் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிடலாம். இதில் என்னென்னா, எனக்கு நிறைய அங்கே சீ ஃபுட்ஸ் நேம்ஸ் கூட எனக்கு தெரியாதுங்க. பட் என்னென்னா, அது எடுத்து இப்படி பார்த்துட்டு அது கீழே வைக்கும்போது ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாலியாக இருந்தது எனக்கு. ஸோ அதனால் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நேம் தெரியலனா கூட ஜஸ்ட்டு பார்க்கலாமே, பார்க்குறதுல என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து ஷேக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. இதனுடைய நேம் என்னன்னே எனக்கு தெரியாதுங்க. நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அது எனக்கு என்ன ஐடியான்னு கூட இல்லை எனக்கு. ஆனால் அது ஏதோ இருந்தது, ஏதோ பார்த்தேன். அப்புறம் ஃபிஷ் இருந்தது. ஓகே, இந்த ரேஞ்சுக்கு, அதாவது நான் ரொம்ப காஸ்ட்லிலாம் வாங்க மாட்டேன். ஓரளவுக்கு வாங்குற ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நான் வாங்குவேன். அப்புறம் இது நண்டுங்க.
அதாவது நண்டு ஃப்ளஷ்ஷு மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ இதையும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒன் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நண்டுலாம் அவ்வளோ சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்க. இங்கே ஜப்பானில் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் சிக்கன்லாம் வச்சுருந்தாங்க. இது கூட செப்பரேட்டாக லைக் விங்ஸு, தை பீசஸ் அதெல்லாம் செப்பரேட்டாக தான் வச்சுருந்தாங்க. அதுவும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இது வந்து மோமோ ஷீட்ஸுங்க. இப்போ வந்து ஓன்லி ஷீட்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஷீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். அது வந்து ஈஸி டு குக் அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது. சரி அதையும் இந்த வாட்டி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சரி பிரியாணி பண்ணலாமே, லைட்டாக மழை வேறு வந்துட்டு இருந்தது அப்போது அந்த டைமில். சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆயில், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு ஆனியன், டொமேட்டோஸ், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா ஸோ அதெல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் எனக்கு மட்டும்தான் செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால நான் கொஞ்சம் குவான்டிட்டியாக மட்டும்தான் எடுத்துட்டேன். அதனால தான் ஒரு 1 ஆனியன், டொமேட்டோ மட்டும் போட்டு கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இதில் புதினா கூட ஆட் பண்ணேங்க. புதினா வந்து ஃப்ரெஷ் புதினா கிடைக்கல. அதனால் நான் இந்தியாவிலேருந்து நான் வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் புதினா எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது கொஞ்சம் போட்டு லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் எல்லாம் போட்டுட்டு ஓகே கொஞ்சம் கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். மீன்வேல் நம்ம வந்து சிக்கன் கிரில்லுக்கான மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் சால்ட் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண ஆக்சுவலாக நான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணேன்னா அதுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இல்லை. சரி அப்புறம் கையிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச நேரம் எடுத்தால் கொஞ்சம் நல்லா செட் ஆகும். அப்புறம் கொஞ்சம் மசாலாவும் அதில் வந்து ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஸோ மீன்வேல் பிரியாணி கூட ரெடி ஆகிடுச்சு. சரி பிரியாணி எடுத்துகிட்டு சிக்கன் பண்ணலாமேன்னு சொல்லி ஒரு பேன் வச்சு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் மசாலா போட்டு வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து பேனில் போட்டேன். எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும்தாங்க விட்டேன். பட் நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ ஆயில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வெந்துட்டுருக்கு. சரி பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி எடுத்தால் பிரியாணி நல்லா உதிரியாக எக்ஸலண்ட்டாக வந்துருந்துங்க. செம்மையாக இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ எண்ணெய் இருக்கோ, ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் தான் விட்டேன். ஸோ நல்லா பிரியாணி சுட செஞ்சு grill எடுத்து அதில் கொஞ்சம் வச்சுட்டு ஆனியன், தயிர், ரைத்தாலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நான் இவ்வளோ நல்லா குக் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. பட் ஏதோ நல்லா